ஹார்ட் ஒர்க்குக்கும் அதுக்கான ரிசல்ட்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்குன்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஒரு பக்கம் பேக் பிரேக்கிங் ஒர்க், இன்னொரு பக்கம் தீராத ஃபினான்ஷியல் கிரைசிஸ். இந்த ரெண்டுக்கும் நடுவுல சிக்கி தவிக்கிற ஒரு மிடில் கிளாஸ் பெண்ணோட சைலண்ட் ஸ்ட்ரகிள நீங்க என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற கதை சௌந்தர்யாவோடது மட்டும் இல்ல. தையல் மிஷின் சத்தத்துக்கு நடுவுல தன் லைஃப தேடிக்கிட்டு இருக்கிற ஆயிரக்கணக்கான சகோதரிகளோட ரியாலிட்டி இது. மார்னிங் 6 மணிக்கு ஆரம்பிச்ச இந்த மிஷின் சத்தம் இப்போ நைட்டு 10 மணி வரைக்கும் ஓயல. கை கால் எல்லாம் மரத்து போய் வலிக்குது. கண்ணுல தூக்கம் வந்து சொக்குது. ஆனா சௌந்தர்யாவால இந்த வேலையை நிறுத்த முடியாது. ஏன்னா அவங்க நிறுத்த வேண்டியது தையல் மிஷினை மட்டும் இல்ல, டுமாரோ மார்னிங் விடிஞ்சதும் வாசல்ல வந்து நிக்க போற கடங்காரங்களோட குரலையும் தான். சௌந்தர்யா மெதுவா தன் நெற்றியில வழியிற வியர்வைய தொடச்சுக்கிட்டே ஒரு டீப் பிரெத் எடுக்கறாங்க. இந்த ஒரு பிளவுஸை எப்படியாவது தச்சு முடிச்சுட்டா நாளைக்கு காலையில பிள்ளைக்கு மில்க் வாங்கிடலாம். ஆனா அடுத்த கஸ்டமர் கொண்டு வர துணிக்கு மேட்சா நூல் வாங்க கூட காசு இருக்குமா? வர்ற காசெல்லாம் இன்ட்ரெஸ்டுக்கே சரியா போகுதே. என் ஹார்ட் ஒர்க் என்னைக்குதான் எனக்கு பலன் கொடுக்கும்? திறமையான தையல் கலைஞர், குடும்பத்துக்காக உடம்ப வருத்தி ஓயாம உழைக்கிறவர். ஆனா மணி மேனேஜ்மெண்ட் தெரியாம இருக்கிற டெட்ட அடைக்கவே என் ஆயுசு முடிஞ்சிடுமோன்னு பயத்துல முழிக்கிற பல பெண்களோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த சௌந்தர்யா. சௌந்தர்யாவோட தையல் மிஷின் சத்தம் நின்னாலும் அவங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த போராட்ட சத்தம் நிக்கல. ஆனா இதே தையல் மிஷினை வச்சு ஒரு முறையான பிளானிங் மூலியமா சௌந்தர்யா எப்படி ஒரு பிசினஸ் குவீனா மாறப்போறாங்கன்றது தான் இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா இது உங்களோட கதையாவும் இருக்கலாம். வெளியே உலகம் தூங்கிட்டு இருக்கு. ஆனா இந்த வீட்டுல மட்டும் இன்னும் விளக்கெரியுது. வாசல்ல செருப்பு சத்தம் கேக்குது. கணவன் ரமேஷ் உள்ள வராரு. அவர் முகம் முழுக்க சோர்வு மட்டும் இல்ல, ஒரு விதமான குற்ற உணர்ச்சியும் இருக்கு. கையில கசங்கிய நிலையில் ஒரு கரண்ட் பில் மற்றும் ஸ்கூல் ஃபீஸ் நோட்டீஸ் இருக்கு. அந்த பேப்பரை கையில் பிடிச்சிருக்கிற விதம் பார்த்தாலே தெரியுது, அது ஒரு பெரிய பாரமா அவர் மனசை அழுத்திட்டு இருக்குன்னு. ரமேஷ் சட்டைய கூட கழட்டாம அப்படியே சோஃபாவில் அமர்ந்து அந்த நோட்டீஸை டேபிள் மேல வச்சுட்டு சொல்றாரு, சௌந்தர்யா, இதோ பாரு, இந்த மார்ச் மாசம் மட்டும் நம்ம வாங்கின 5 லட்சம் ரூபாய் கடனுக்கு இன்ட்ரெஸ்டே 10,000 ரூபாய் கட்டணும். என் சம்பளம் அப்படியே வாடகைக்கும் மளிகைக்கும் சரியா இருக்கு. நீ விடிய விடிய கண்ணு முழிச்சு தைக்கிற. மிஷின் சத்தம் ஓயவே மாட்டேங்குது. ஆனா அந்த காசு எங்க போகுதுன்னே தெரியலையே. கேஷ் கைக்கு வருது, ஆனா வந்த வேகத்துல கற்பூரமா கரைஞ்சிடுதே. இவ்ளோ கஷ்டப்பட்டும் நாம ஏன் இன்னும் அதே இடத்துலயே நிக்கிறோம்? சௌந்தர்யா தன் கைய தையல் மிஷின் எண்ணெய் பிசுபிசுப்பு போக தொடச்சிக்கிட்டே பதில் சொல்றாங்க. என்னங்க பண்றது, வர சொற்ப காசுல நேத்து தான் அத்தைக்கு எமர்ஜென்சியா மாத்திரை வாங்கினேன். இன்னைக்கு பிள்ளைங்க கேட்டாங்கன்னு கொஞ்சம் காய்கறி வாங்கினேன். தையல் கூலிய ஒரு கவர்ல போட்டு வைக்கிறேன். ஆனா ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு தேவை வந்து அந்த கவரை திறக்க வைக்குது. எனக்கும் ஆசைதான் ஒரு 5 ரூபாவாவது சேவிங்ஸ்னு நமக்காக எடுத்து வைக்கணும்னு. ஆனா ஓட்டை பானையில தண்ணி ஊத்துற கதையா இருக்கே. கடன்காரங்களுக்கு வட்டி கட்டவே நம்ம உழைப்பெல்லாம் போயிடுதே. பாத்தீங்களா, இதுதான் பல மிடில் கிளாஸ் குடும்பங்கள் பண்ற தப்பு. இன்கம் கம்மியா இருக்கு, செலவு அதிகமா இருக்குன்னு கவலைப்படுவாங்களே தவிர, அந்த வர்ற காசு ஏன் கைய விட்டு போகுதுன்னு ஒரு நிமிஷம் உட்கார்ந்து தெளிவா கால்குலேஷன் பார்க்க மாட்டாங்க. எங்கேயோ ஓட்டை இருக்குன்னு தெரியும், ஆனா அதை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாம ஒரு மௌன போராட்டத்தையே நடத்திட்டு இருப்பாங்க. உழைப்புக்கும் பலனுக்கும் இடையில இருக்கிற அந்த கேப்பை சரி செய்ய சௌந்தர்யாவுக்கு ஒரு ஃபினான்ஷியல் கிளாரிட்டி தேவைப்பட்டது. அந்த தெளிவை கொடுக்கதான் கையில 2 மண் உண்டியலோட ஒரு மேஜிக் பண்ண சௌந்தர்யாவோட தோழி மீனா வராங்க. அந்த தோழி சொன்ன ஐடியா சௌந்தர்யாவோட தலையெழுத்தியே மாத்தப் போகுது. அது என்ன ஐடியா, அப்படி என்ன மேஜிக் அந்த உண்டியலுக்குள்ள இருக்கு, வாங்க பார்க்கலாம். சௌந்தர்யா சோகமா தலையில கை வச்சு உட்கார்ந்திருக்க போதான் கதவு தட்டப்படுற சத்தம் கேக்குது. உள்ள வர்றது சௌந்தர்யாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மீனா. மீனா ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றதால அவங்க பேச்சிலேயே ஒரு தெளிவும் நிதானமும் இருக்கும். அவங்க கையில ஒரு பேக் இருக்கு, அதுல 2 மண்ணுண்டியல்கள் இருக்கு. மீனா நேரா தையல் மிஷின் கிட்ட போய் அந்த மிஷினை விடுத்திட்டு சொல்றாங்க, என்னடி சௌந்தர்யா, விடிய விடிய இந்த மிஷின் ஓடுற சத்தம் தெரு வரைக்கும் கேக்குதே. ஆனா உன் கையில காசு சேர்ற சத்தம் மட்டும் உன் காதுக்கு கூட கேட்கலையே. ஏன் இவ்ளோ டல்லா இருக்க? சௌந்தர்யா, நீ பண்ற மிஸ்டேக் உன் உழைப்புல இல்ல, உன் பிளானிங்ல இருக்கு. தையல் தொழில்ல ஒரு மாசம் 100 பிளவுஸ் வரும், ஒரு மாசம் 10 கூட வராது. அதனால நீ இவ்வளவு ரூபாய்னு கணக்கு பார்க்காத, பெர்சன்டேஜ் கணக்கு பாரு. இதோ இந்த 2 உண்டியலை இன்னிக்கே ஆரம்பி.
மீனா கொண்டு வந்த அந்த 2 மண் உண்டியல்கள் தான் சௌந்தர்யாவோட தலையெழுத்தையே மாத்தப் போற மந்திர ஆயுதம். அந்த ரகசியத்தை மீனா இப்படி ஒரு சதவீத கணக்கா, அதாவது பெர்சன்டேஜ் கால்குலேஷனா சொல்றாங்க. உண்டியல் 1, பிசினஸ் மெயின்டெனன்ஸ் 20%. சௌந்தர்யா, நீ ஒரு பிளவுஸ் தைச்சு 250 ரூபாய் வாங்குறேன்னு வைப்போம். அதுல 20%, அதாவது 50 ரூபாய கண்ண மூடிக்கிட்டு இந்த முதல் உண்டியல்ல போட்டுடணும். இது உன் பிசினஸுக்கான இன்வெஸ்ட்மெண்ட். நூல் வாங்க, ஊசி வாங்க, திடீர்னு மிஷின் ரிப்பேர் ஆனா கூட யார்கிட்டயும் கை நீட்டாம இருக்க இந்த தொகை உனக்கு உதவும். உண்டியல் 2, ஃபேமிலி சேவிங்ஸ் 10%. மீதி இருக்கிற லாபத்துல ஒரு 10%, அதாவது 25 ரூபாயை இந்த உண்டியல்ல போட்டுடு. இது உன்னோட எதிர்காலத்துக்கான லாப சேமிப்பு. இதை எமர்ஜென்சிக்கு கூட நீ எடுக்கவே கூடாது. புரிஞ்சுக்கோ சௌந்தர்யா, வர்ற காசையெல்லாம் வீட்டு செலவுல கலந்தா உன் தொழிலும் வளராது, உன் கடனும் குறையாது. இது உன்னோட பிசினஸ் அக்கவுண்ட் மற்றும் சேவிங்ஸ் அக்கவுண்ட் மாதிரி. மீதி இருக்கிற அந்த 70%, அதாவது 175 ரூபாய்க்குள்ளதான் உன்னோட மொத்த குடும்ப நிர்வாகமும் அடங்கணும். மீனா சொன்ன அந்த தெளிவு சௌந்தர்யாவோட மனசுல ஒரு புது ஸ்பார்க்க உருவாக்குது. ஆனா வறுமை சூழ்ந்த ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துல வர்ற சின்ன தொகையையும் இப்படி கராரா பிரிச்சு சேமிக்கிறது சுலபமா? சௌந்தர்யாவோட அடுத்த கட்ட போராட்டமும் அந்த வைராகியமும் இப்பதான் ஆரம்பிக்குது. அது என்ன? வாங்க பார்க்கலாம். ஒரு மாதம் கடந்து போச்சு. ஆரம்பத்துல மீனா சொன்ன மாற்றத்தை ஏத்துக்கிறது சௌந்தர்யாவுக்கு ரொம்பவே கஷ்டமாதான் இருந்தது. ஏன்னா வர்ற வருமானம் குறைவு, ஆனா வாசல்ல வந்து நிக்கிற செலவுகள் ரொம்ப அதிகம். அன்னிக்கு விடிய விடிய மழை பெஞ்சதுனால கஸ்டமர் யாரும் வரல. சௌந்தர்யாவுக்கு கிடைச்ச மொத்த வருமானமே வெறும் 100 ரூபாய் தான். அந்த பணத்தை உள்ளங்கையில வச்சுக்கிட்டு சௌந்தர்யா யோசிச்சுட்டு இருக்கும்போது ரமேஷ் வர்றாரு. ரமேஷ் அந்த 100 ரூபாய பார்த்துட்டு ரொம்ப வருத்தமா கேக்குறாரு. சௌந்தர்யா, இன்னைக்கு வெறும் 100 ரூபாய் தான் வந்திருக்கா? நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. சரி விடு, இன்னைக்கு மட்டும் அந்த உண்டியல்ல காசு போட வேண்டாம். இந்த 100 ரூபாய அப்படியே குடு. ராத்திரிக்கு பிள்ளைங்களுக்கு ஏதாவது காய்கறியும் பாலும் வாங்கிட்டு வந்துடுறேன். உண்டியல் காசை நாளைக்கு வருமானம் வரும்போது பாத்துக்கலாம். சௌந்தர்யா ரமேஷின் கைய பிடிச்சு தடுத்து அந்த 100 ரூபாய பிரிக்கிறாங்க. இல்லைங்க, இன்னைக்கு வேண்டான்னு ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் என்னைக்கும் நம்மளால சேமிக்க முடியாது. இதோ பாருங்க, இதுல 70 ரூபாய் இருக்கு. இத வச்சு இன்னைக்கு காய்கறி மட்டும் வாங்கிட்டு வாங்க. மீதி 20 ரூபாய் பிசினஸ் உண்டியலுக்கும் 10 ரூபாய் சேமிப்புக்கும் போயிடுச்சு. இன்னைக்கு பால் வாங்க காசு பத்தலனா கூட பரவாயில்ல, கொஞ்சம் சர்க்கரை கம்மியா போட்டு நாம பிளாக் டீயே குடிச்சுப்போம். ஆனா மீனா சொன்ன அந்த பெர்சன்டேஜ் ரூலை நான் ஒரு நாளும் முடைக்க மாட்டேன். என்ன சௌந்தர்யா, இவ்ளோ பிடிவாதமா இருக்க? வெறும் 10 ரூபாய் சேமிச்சு என்ன ஆகப் போகுது? அதுக்காக இன்னைக்கு பால் குடிக்காம இருக்கணுமா? இன்னைக்கு இது வெறும் 10 ரூபாயா இருக்கலாங்க, ஆனா என்னோட இந்த டிசிப்ளின் தான் நாளைக்கு நம்ம லட்சக்கணக்கான கடனை அடைக்கப் போகுது. சேமிப்புங்கிறது காசுல இல்லைங்க, நம்ம மனசுல இருக்கிற வைராகியத்துல தான் இருக்கு. எனக்கு என் உழைப்பு மேல நம்பிக்கை இருக்கு. பாத்தீங்களா சகோதரிகளே, கையில நிறைய காசு இருக்கும்போது சேமிக்கிறது பெரிய விஷயமே இல்ல. ஆனா வறுமையும் பசியும் வாற்றப்போ கூட என் எதிர்காலத்துக்காக நான் இத ஒதுக்கியே தீருவேன்னு ஒரு பெண் எடுக்கிற அந்த முடிவு தான் அவங்க வாழ்க்கையவே மாத்துது. சௌந்தர்யாவோட இந்த வில் பவர் தான் அவங்க வெற்றிக்கான முதல் படி. ஆனா இந்த வைராகியம் நிஜமாவே பலன் தருமா? ஒரு பெரிய எமர்ஜென்சி வரும்போது இந்த உண்டியல் காசு சௌந்தர்யாவை காப்பாத்துமா? வாங்க அடுத்த சீன்ல பார்க்கலாம். தீபாவளி பீக் சீசன். சௌந்தர்யாவோட வீடு ஃபுல்லா தெக்க வேண்டிய துணிகள் மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கு. சௌந்தர்யா செம்ம ஸ்பீடா மெஷினை மிதிச்சிட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு மோட்டர்ல இருந்து ஒரு மாதிரி கருகிய ஸ்மெல் வருது. மெதுவா புகை கிளம்புது. சௌந்தர்யா ஷாக் ஆகி மெஷினை நிறுத்துறாங்க. சத்தம் கேட்டு ரமேஷ் பதட்டமா ஓடி வராரு. ரமேஷ் தலையில கை வச்சுட்டு பதறாரு. என்னாச்சு சௌந்தர்யா? ஓ மை காட், மோட்டர் ஸ்மோக் ஆகுதா? இப்போ போய் இப்படி ஆகணுமா? இன்னும் ஜஸ்ட் 4 டேஸ் தான் இருக்கு திவாலிக்கு. இவ்ளோ பிண்டிங் ஒர்க் இருக்கே. இப்போ இந்த மோட்டரை மாத்தவோ இல்ல ரிப்பேர் பண்ணவோ மினிமம் 1500 ருபீஸ் ஆகுமே. இப்போ கையில 1 ரூபா கூட எக்ஸ்ட்ரா இல்லையே. அந்த வட்டிக்காரர்கிட்ட தான் போய் கை நீட்டி நிக்கணுமா? சௌந்தர்யா சற்றும் பதறாம ரமேஷோட டென்ஷனை குறைக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. டென்ஷன் ஆகாதீங்கங்க, நம்ம கிட்ட கேஷ் இருக்கு. யார்கிட்டயும் நாம போய் நிக்க வேண்டிய அவசியமே இல்ல. சௌந்தர்யா மெதுவா அந்த பிசினஸ் மெயின்டெனன்ஸ் முதல் உண்டியலை எடுக்கறாங்க. அதை உடைச்சு அதுல இருந்த 100, 50 ரூபாய் நோட்டுகளை எடுக்கும்போது ரமேஷ் அப்படியே மௌனமாகறாரு. இதோ பாருங்க, மீனா அன்னைக்கு சொன்ன அந்த 20% பிசினஸ் ஃபண்ட் காசு. இதுல இப்போ 2000 ரூபாய் இருக்கு.
இதிலிருந்து 1500 ருபீஸை எடுத்து மோட்டரை ரிப்பேர் பண்ணுங்க. பேலன்ஸ் 500 ருபீஸ்ல அடுத்த வாரத்துக்கு தேவையான நூல், லேஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். என்னங்க பாக்குறீங்க? கிளம்புங்க. முதல் முறையா சௌந்தர்யா ஒரு பெரிய மென்டல் ரிலீஃபை உணர்ந்தாங்க. இத்தனை வருஷமா ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அடுத்தவங்க முன்னாடி போய் கைய நீட்டுவாங்க, இல்லனா வட்டிக்கு கடன் வாங்குவாங்க. ஆனா இன்னைக்கு தன்னோட ஹார்ட் ஒர்க்ல இருந்து ஒரு பார்ட்டை தன் தொழிலுக்காகவே சேவ் பண்ணதுனால சௌந்தர்யாவோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் தலை நிமிந்து நின்னுது. கடன் வாங்காம ஒரு எமர்ஜென்சியை சமாளிக்கிறது எவ்ளோ பெரிய சக்சஸ் தெரியுமா? இது வெறும் ஆரம்பம்தான். இந்த சின்ன சின்ன உண்டியல் காசு எப்படி சௌந்தர்யாவை ஒரு பெரிய புட்டிக் ஓனரா மாத்துச்ச? அந்த 5 லட்சம் ரூபாய் கடனை அவங்க எப்படி அடைச்சாங்க? இதோ கிளைமேக்ஸ்ல பார்க்கலாம். ஜஸ்ட் 3 வருஷம். அந்த சின்ன சின்ன மண் உண்டியல்ல விழுந்த சில்லற காசுங்க இன்னைக்கு பேங்க்ல ஒரு பெரிய ரிக்கரிங் டெபாசிட்டா வளர்ந்து நிக்குது. சீசன் டைம்ல வந்த எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்ட அனாவசியமா செலவு பண்ணாம அத ஒரு மூலதனமா மாத்துனாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணி வட்டிக்கு மேல வட்டி கட்டி அந்த 5 லட்சம் ரூபாய் பழைய டெட்ட சௌந்தர்யா தன்னோட தையல் கூலியிலேயே கம்ப்ளீட்டா அடிச்சு முடிச்சாங்க. இதோ இன்னைக்கு சௌந்தர்யா ஃபேஷன்ஸ் அப்படின்ற ஒரு அழகான புட்டிக் கடைய திறந்து சௌந்தர்யா கெத்தா ரிப்பனை வெட்டுறாங்க. சௌந்தர்யா தன் கடைய சுத்தி பார்த்துட்டு ரொம்ப எமோஷனலா சொல்றாங்க, இன்னைக்கு நான் ஒரு புட்டிக் ஓனரா இங்க நிக்கிறதுக்கு காரணம் அன்னைக்கு மீனா கொடுத்த அந்த ஒரு சின்ன ஐடியாவும் அதை நான் விடாம பிடிச்சிருந்த வைராகியமும் தான். ப்ராப்பர் பிளானிங் அண்ட் சேவிங்ஸ் இருந்தா ஒரு சாதாரண தையல் மிஷின் மூலமாவே நம்ம லைஃபையும் நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டையும் மீட்டெடுக்க முடியும்னு நான் இன்னைக்கு முழுசா நம்புறேன். ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ சௌந்தர்யா. இப்போதான் நம்ம ஃபேமிலி நிம்மதியா மூச்சு விடுது. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சௌந்தர்யாவால முடிஞ்சது உங்களாலையும் கண்டிப்பா முடியும். நீங்க தையல் வேலையோ இல்ல வேற எந்த ஸ்மால் பிசினஸ் பண்ணாலும் சரி, உழைப்பு மட்டும் போதாது, அந்த உழைப்ப சரியான வழியில சேமிக்கிற டிசிப்ளின் வேணும். இன்னைக்கே உங்க சேவிங்ஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தா உடனே லைக் பண்ணுங்க. உங்க சேவிங்ஸ் கோல் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம கீப் சேவிங் குடும்பத்துல இன்னும் ஜாயின் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உழைப்போம், சேமிப்போம், உயர்வோம். அடுத்த வீடியோல ஒரு சூப்பர் ஐடியாவோட உங்களை மீட் பண்றேன். பை.